கடந்த கால முதலமைச்சராக அந்த ஜெயலலிதா அவர்கள் என்னுடைய தலைமையில் தான் கெயில் திட்டத்தை நான் நடத்தினேன், எதிர்ப்பு போராட்டத்தை. என்ன அழைச்சாங்க, கூப்பிட்டு கேட்டாங்க என்ன பிரச்சனைன்னு. அம்மா இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் கடல் வழியாக கொண்டு போகிறாங்க, தொடர் சாலை வழியாக கொண்டு போகிறாங்க, தேசிய நெடுஞ்சாலை வழியாக பைப் லைன் போட்டு கொண்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் விவசாய நிலங்கள் வழியாக தான் கெயில் புதைப்புன்னு சொல்கிறேன். இதை என்னால் அனுமதிக்க முடியாது. அது புதைச்சா விவசாய நிலங்கள் பாழாகும், அங்கே இருக்கிற கால்நடைகள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். எங்கேயாச்சும் ஒரு விபத்து ஏற்பட்டு கெயில் கூட வெடிச்சது அப்படின்னா அந்த பகுதி சுற்றுவட்டார கால்நடைகளும் இயற்கை வளங்களும் எண்ணற்ற உயிரினங்களும் அழிவதற்கு வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து நீங்கள் மாற்றுங்கன்னு சொன்னேன். உடனே அவங்க சீஃப் செக்ரட்டரி தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அவங்க தான் ஸ்டெர்லைட் அனுமதிச்சாங்க. அதை சொல்கிறதுக்கு அவங்க ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணும்போது அவங்க அதில் தவறு இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அதை தடுத்து நிறுத்தினாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அது வேண்டான்னு தடுத்தாங்க. நீங்கள் மத்திய அரசு கட்டாயமாக என்கிட்ட அமல்படுத்துகிறாங்க, நாங்கள் போராடுறோம். நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டெர்லைட் அவங்க தான் அனுமதிச்சாங்கன்னு. அதே ஸ்டெர்லைட்டை அவங்க அனுமதிச்சிருக்காங்க. அன்றைக்கி எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தாவும் கூட தான் அனுமதிச்சாங்க. இன்றைக்கி தான் எங்களுக்கு இந்த பாதிப்பு வருது, இன்றைக்கி தான் எங்களுக்கு இந்த பிரச்சனையோட வீரியத்தை உணர்றோம். ஆனால் இன்றைக்கி தான் நாங்கள் படிச்சிருக்கோம். அன்றைக்கி ஆனவனை படிக்க தெரியாது, அங்கே சிலேட்டு படிப்பு படித்தோம், இன்றைக்கி கம்ப்யூட்டர் படிக்கிறோம்.